நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். 100க்கு நேராக நடத்துவது குறித்து இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நேராக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டி அதிலிருந்து பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதை நான் மாற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவோட ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். புறஜாதிகள் கிட்ட நற்செய்தி சொல்ல ஆண்டவர் சொல்றார். அதுவரைக்கும் சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமே ஆனது அப்படின்ற எண்ணம் பேதுருவுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் பேதுருக்கிட்ட அவர் ஆயத்தப்படுத்துறாரு. அவருக்கு அழைப்பும் கூட வருது. 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இந்த மக்களை அனுப்பினது நான் தான், அதனால அவங்க கூட போ அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை சம்மதிக்க வைக்கிறார். அவங்க சொல்றாங்க, 22ஆம் வசனம், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்தார் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒரு தேவதூதன் அவரை சந்திச்சு உங்களை அழைக்க சொன்னாருன்னு பேதுருக்கிட்ட சொல்றாங்க. அதனால தான் பேதுருவை அழைக்க கொர்நேலியோட வீட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணின பேதுரு கொர்நேலியுன்ற ஒரே மனிதனுக்காக, ஒரே ஒரு குடும்பத்துக்காக, அவங்கள சந்திக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் அவங்களோட கூட போறார். வசனம் 24, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். வசனம் 27 பாருங்க. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு. அநேகர் அங்கே கூடி வந்திருந்தார்கள். நீங்க தொடர்ந்து முழுசா இந்த பகுதியை வாசிச்சு புரிஞ்சுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். இந்த செய்தியில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேதுரு ஒரே ஒரு மனிதனுக்காக, கொர்நேலியுக்காக வந்தாரு. அவ்வளோ பேர் எங்க இருப்பாங்க, எவ்வளோ பேர் அங்க இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, கொர்நேலியு தன்னோட நண்பர்களை, உறவினர்களை கூட்டி அங்க வச்சிருந்தாரு. அநேகர் அங்கே கூடி இருந்தார்கள். இந்த பேதுரு ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரசங்கிச்சவர். அவரோட முதல் கூட்டத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வேதம் நமக்கு சொல்லுது. எத்தனை பேர் கூடி இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. வல்லமையான ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சவர். அந்த நாட்களில் அவர் ஒரு பிரபலமான நபராக இருந்தார். எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருந்தது. நன்கு அறியப்பட்ட ஒரு கிறிஸ்தவ தலைவராக இருந்தார். இந்த பேதுரு ஒரே ஒரு நபரால் அழைக்கப்படுறார். நான் எவ்வளோ பெரிய இடம் வரைக்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சின்ன கூட்டங்களுக்கு போகிறத கவனமாக தவிர்க்கிறோம்ல. யாரையும் நான் குறைவா சொல்லலை. நான் எப்படி உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு இறங்கி போக முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இயல்பாக நாம் அப்படி தான் யோசிப்போம். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரசங்கம் செஞ்ச ஒரு நபர் ஒரே ஒரு மனுஷனோட வீட்டுக்கு போகவும் ஆயத்தமாக இருந்தார். ஒரே ஒரு மனுஷனோட வீட்டுக்கு போகும்படி அவர் எதிர்பார்க்கப்பட்டார். அவர் அங்கே போனார். ஆனால் அங்கே நிறைய பேர் கூடியிருந்தாங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் மக்கள் ஒரே ஒரு நபருக்காக அவ்வளோ தூரம் போகணுமான்னு அந்த வாசலையே அடைச்சிடுறாங்க. ஒருவேளை அந்த கதவு சின்னதாக இருந்தாலும் கூட கதவுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது நம்ம கண்களுக்கு தெரிகிறத விட பெருசாக இருக்கும். உங்களை சிலர் கதவு சிறியதாக இருக்குதுன்னு அதை அடைச்சி போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த சின்ன கதவுகளுக்கு பின்னாடி ஆண்டவர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சின்னதாக தெரிகிறதுனால சில விஷயங்களை செய்யாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் அது உங்களோட அடுத்த நிலைக்கான திறவுகோலா, வாசல் படியாக இருக்கும். இவ்வளவு சின்ன கதவுக்கு நான் பெரிய முயற்சி போடணுமான்னு யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை செய்யுங்க. என்னோட ஒவ்வொரு பாட்காஸ்ட், ஒவ்வொரு எபிசோடும், ஒவ்வொரு வீடியோவும், சோஷியல் மீடியாவில் வர்ற என்னோட ஒவ்வொரு பதிவும் நிறைய எஃபர்ட் போடுறதுனால தான் வருது. இது ஒருவேளை சின்ன சிந்தனையாக இருக்கலாம், சிறியதாக தெரியலாம், ஒரு சின்ன செய்தியாக தானே இருக்குது அப்படின்னு தோணலாம். பார்க்க சின்னதாக இருந்தாலும் நான் ஏன் நிறைய முயற்சிகள் இதுக்கு எடுக்கிறேன் தெரியுமா? ஏன்னா அந்த கதவுகள் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய விஷயங்கள் எனக்கு தெரியாது.
இந்த பாட்காஸ்ட் எபிசோடு என்னோட வாழ்க்கையை புரட்டி போடுற ஒன்றா கூட இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இந்த எபிசோட எனக்காக அரண்மனை கதவுகளை திறக்க காத்திருக்கிற ஒரு பார்வோனால கேட்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? தாவீது கோலியாத்தை எதிர்கொண்ட அந்த சூழல் மொத்தமாக தாவீதோட வாழ்க்கை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் தலையெழுத்தை கூட மாற்றினது போல இந்த ஒரு எபிசோடு என்னுடைய வாழ்க்கையை மாற்றதா இருக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு எபிசோடையும், ஒவ்வொரு வீடியோவையும், ஒவ்வொரு பதிவையும் மிக கவனமாக நான் ஆயத்தம் செய்கிறேன். ஒருவேளை பிரசங்கம் பண்ண என்னை கூப்பிட்டாங்கன்னா கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நேராக மக்களோட 1-to-1 பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை கேட்பேன். மற்றபடி சின்ன கூட்டமாக நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. சில சமயங்களில் மக்களே சொல்லுவாங்க, ஜான் சின்ன சர்ச்சு தான், நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி சொல்லாதீங்க, நான் அளவை எண்ணிக்கையை பற்றி கவனிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும்போது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், என்னுடைய நேரம் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நான் யோசிக்கல. ஆனால் இப்போ கதவு சின்னதாக இருக்கிறதுனால நான் அதை அடைச்சி போட விரும்ப மாட்டேன். அதை நான் செய்யவே மாட்டேன். நிறைய பேர் கதவோட அளவை பார்த்துட்டு அதை அடைச்சி போட்டுடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கலான்றதை யோசிக்கிறதே இல்லை. ஒருவேளை ஒரே ஒரு நபருக்காக போன மாதிரி தான் தெரிஞ்சுதானா அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. இன்னைக்கு நீங்கள் யோசிங்க, கதவோட அளவை காரணம் காட்டி கதவுகளை அடைச்சி போடுறீங்களா? கடந்த காலத்தில் அப்படி செஞ்சிருக்கிறீங்களா? இனிமே கவனமா இருங்க. எல்லா கதவுகளையும் கவனமா பாருங்க. ஏன்னா அந்த கதவு மூலமா ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.